ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோஸ். சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பிரியாணி கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்று எஸ்எஸ் ஹைதராபாத், இன்னொன்று வந்து ஹெச்எம்ஆர். இதோட குவாலிட்டி, ப்ரைஸு, குவான்டிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காம பாருங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டு இருக்கோம் கடைக்கு. வேற எந்தெந்த கடையெல்லாம் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி போய் வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கடையெல்லாம் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போடுறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அங்கே போய் பேலன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. ஃபைனலா கடைக்கு ரீச் ஆயிட்டோம். வாங்க உள்ளார போய் என்னென்ன வாங்குறோம், என்ன பிரியாணி, இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி ரைஸு 2-3 பீஸு, அப்புறம் பிரிஞ்சால், ரைத்தா, முட்டை, ப்ரெட் அல்வாலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க எஸ்எஸ்ல. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு நீங்கள் மசாலாவோட பிரியாணிலாம் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எஸ்எஸ்ல தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஹெச்எம்ஆருக்கு வந்திருக்கோம். உள்ளார போய் ப்ரைஸு, இதோட குவாலிட்டி எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். ஹெச்எம்ஆரில் பார்த்தீங்கன்னா 2 பீஸு, அது போக ஒரு முட்டை. பிரியாணியோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் எப்படி இருக்கு? பிரியாணியோட டேஸ்ட் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அது போக குவான்டிட்டி வைஸ் வந்து ஹெச்எம்ஆர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஸ்எஸ்ல குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றெல்லாம் வாங்க சிக்கன் பீஸ் சாப்பிடுவோம். சிக்கன் பீஸ் நல்லா சாஃப்டா நல்லா குக் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. 2 பிரியாணி கடைக்கு இன்னைக்கு போனோம். ஒன்று வந்து எஸ்எஸ், இன்னொன்று வந்து ஹெச்எம்ஆர் போனோம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆரில் வந்து 190 ஒரு பிரியாணி, எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா 250 ஒரு பிரியாணி. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ரைஸு 3 பீஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அது போக ஹெச்எம்ஆரில் வந்து ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பிரியாணியோட அத்தன்டிக்கான டேஸ்ட் தெரியணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஹெச்எம்ஆரில் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எஸ்எஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த எந்தெந்த கடை கம்பேரிசன் பண்ணி போடலான்னு நீங்கள் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வீடியோ போடுறேன்.